2011 வேர்ல்ட் கப் வந்து ஃபார் மீ இட்ஸ் என்ன சொல்கிறது, நான் ஒரு மாதிரி காலேஜ்லாம் முடிச்சு அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது வந்த ஒரு வேர்ல்ட் கப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா வான் தி இனாகரல் T20 வேர்ல்ட் கப். பட் அதுக்கப்புறமே வந்து நிறைய தோல்வி. 2009 தோத்தாங்க, 2010 T20 2 வேர்ல்டு கப் நடுவில் தோத்துட்டாங்க. 2011 சென்னை, அதாவது இந்தியாவில் அந்த வேர்ல்ட் கப் நடக்க போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு. வி ஆல் நோ தட் திஸ் வில் பி சச்சின்ஸ் லாஸ்ட் வேர்ல்டு கப். ஏன்னா வந்து இந்தியாவோட கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே தெரியும், சச்சின் அவர்களுக்காகட்டும், கங்குலி அவர்களுக்காகட்டும், டிராவிட் அவர்களுக்காகட்டும், வாட் தி எல்யூடட் தெம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஓவர்சீஸ் வின்ஸ் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வந்து இந்த வேர்ல்டு கப் அப்படின்ற ஒரு விஷயம். நல்ல டீம்பா, சூப்பர் டீம்பா, ஆனால் வந்து வேர்ல்டு கப்பே ஜெயிச்சது இல்லைப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப இந்த ஒரு டீம் மேலே சொல்லப்பட்டது. ஸோ அப்படி ஒரு இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள இந்தியா வந்து போனாங்க. நிறைய நிறைய வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு 2011 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ரோஹித் சர்மா அதுக்கு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் டீம்ல இருந்தாரு. ஆனா அப்போ வந்து ஒரு செலக்ட் ஆகல. ஒரு இன்ஜுரினால அவரு அந்த வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணாரு. இல்லைன்னா ஒரு 2011 வேர்ல்டு கப்பே ஆடி இருப்பாரு. விராட் கோலி ஆடினாரு. விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் ஒரு பிக் மேஜர் டோர்னமெண்ட் அது. அவரு விளையாடி இருந்தார். ஏன்னா அவர் வந்து அப்பதான் அவர் ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும். 2008-9 தான் அவர் வந்து இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராரு. லைக் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்து பெரிய வேர்ல்ட் கப் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே ஐ திங்க் விராட் கோலி அண்ட் சேவாக் ஸ்கோர்ட் a brilliant century. ஃபீல்டிங்குமே பயங்கரமா பண்ணிருப்பாரு கோலி. ஃபீல்டிங் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ரொம்ப அந்த அவர் ஜம்ப் பண்ண ஹைட் ரொம்ப ஹையா இருந்தது அந்த ஃபீல்டிங். சோ வந்து நல்ல நினைவு என்னன்னா 2007 வேர்ல்ட் கப்ல நம்ம வந்து பங்களாதேஷ் கூட தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வரும். வி ஹவ் பீன் டார்மெண்டட். அவங்க வந்து நம்மள பயங்கரமா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம ஒரு மேட்ச் தோத்து, 3 மேட்ச்ல 2 தோத்து நம்ம வி அவுட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கூட போது ஃபர்ஸ்ட் டைம் பங்களாதேஷ், அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் டீம்கிட்ட விளையாடும் போது இந்தியா டாமினன்ட் சைடு, ஆஸ்திரேலியா டாமினன்ட் சைடு, அவங்களா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும். பட் இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான வேர்ல்டு கப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கறதுல ஆரம்பிச்சோம்னா ஹோம் வேர்ல்டு கப் நிறைய இது இருக்கும் அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமா விளையாடி இருப்பாங்க. 300+ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் பங்களாதேஷும் சும்மா சொல்லக்கூடாது. தே ஸ்கோர் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ரன்ஸ்ல தான் தோப்பாங்க. இந்தியா ஸ்கோர்ட் அரௌண்ட் 370 நினைக்கிறேன். இவங்க ஒரு 300 பக்கம் வந்து தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா மேட்ச்லயுமே இந்தியா பெர்ஃபார்ம் ரியலி பியூட்டிஃபுல்லி. ஒன் மேன் யூ ஹாவ் டு நேம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க தலை டோனி. நீங்க வந்து எண்ல பட் யுவராஜ் சிங்ஸ் வேர்ல்டு கப், அதாவது 2007லயும் தட் இஸ் வேர்ல்டு கப் வித் பேட். இந்த தடவை வித் பால் அண்ட் திஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி. அவரோட குரூஷியல் விக்கெட்ஸ் இந்த மிடில் நிறைய மேட்சஸ்ல தட் வாஸ் த டிஃபரன்ஸ். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மேட்ச் ஆல்மோஸ்ட் உதப்பட்டிருப்பாங்க. இங்கிலாந்து கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் டை பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச், அது ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தாங்க. ஸோ நிறைய குரூஷியலான மேட்சஸ்லாம் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இது. இங்க சென்னையில வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்கும். அதுவுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வேற பியூட்டிஃபுல்லி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தே லாஸ்ட் அரௌண்ட் 3-4 விக்கெட்ஸ் எர்லியரா இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆடி, அதுக்கப்புறம் அவரோட போலிங்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேட்சை நம்ம வின் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு சூப்பர்ப் இது. இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சென்னை டுவெண்ட்டில சொல்லுவாங்களா, இவ்வளவு நாள் நம்ம அவங்க செமிஃபைனல்லே ஆட்டோம், ஃபைனல்லே ஆட்டோம், இந்த தடவை செமிஃபைனல் வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மீட்டிங் இன் குவார்டர் ஃபைனல். குவார்டர் ஃபைனல்லே வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மீட் பண்றாங்க. ரொம்ப குரூஷியலான மேட்ச். எனக்கு தெரிஞ்சு மொஹாலில இட் வாஸ் பிச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 400க்கு கம்மியாச்சு ஒன் டேலாம் ஜெயிக்கவே முடியாது. அதுவும் நல்ல பேட்டிங் பிச்சுலாம் ஒரு 250 ஸ்கோர் தான். ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ சம போலிங் லைனப்பு, பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணாங்க. ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு ஹியூஜ் நாக் ஆடி இருப்பாரு. 100 ஆடி இருப்பாரு. பயங்கரமா இருக்கும் அந்த நாக்கு. அவரோட ஐ திங்க் கடைசி ஓடிஐ அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாரு. பயங்கரமா ஆடி இருப்பாங்க. ஒரு ஒரு மாதிரி சூப்பர் மேட்ச். கடைசியா வந்து அந்த மேட்ச் முடிச்சுட்டு தான் வந்து யுவராஜ் சிங் வந்து இதுல முட்டி போட்டு இப்படிலாம் வந்து பேட்டை சுத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. எக்ஸலண்ட் மேட்ச். அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல், அந்த செமிஃபைனல்ல அடிச்சுக்க இன்னொரு மேட்ச் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல்.
அதுக்கு முன்னாடி 2007 ஃபைனலில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து குரூஷலாக அந்த மேட்சை வந்து இது பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படின்னா இது எப்போ நடக்குதுன்னா 2008 அட்டாக் அப்புறம் நடக்குது. ஸோ கிரிக்கெட் தான் ஒரே இது. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் அந்த அந்த கிரவுண்டே வந்து அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். நிறைய இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தட் மேட்ச் எல்ட் அட் 30th April ஆர் சம்திங் 30th April 30th March ஆர் 31st March அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். செம்ம மேட்ச். ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்சு. சச்சின் அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேட்ச் விடுவாங்க. ஒரு 97 அடிப்பாரு. ஆமா, அவரோட 100th வந்து ஐ திங்க் அவர் அங்க அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடிக்காம தான் ஒரு 2 years கழிச்சு 2013 அடிச்சாரு. இப்போ பான நாக்கு, அதாவது வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நாக்கு வந்து ஆடி இருப்பாரு. அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தட்டு மாதிரி இந்தியா ஒரு ஸ்கோருக்கு வந்துருவாங்க. பட் பாகிஸ்தான் ஸ்டார்டட் வெல். ஐ திங்க் ஹர்பஜன் சிங் அந்த மேட்ச்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்பெல் ஒன்று போடுவார். யுவராஜ் வந்து செமையாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுக்கப்புறம் லேட்டராக வந்து ஐ திங்க் ஆஷிஷ் நேகரா தான் நினைக்கிறேன், அவர் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பெல் போடுவார். பயங்கர அந்த 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 நீங்கள் அந்த டீமே வந்து எப்படின்னா பயங்கரமான ஒரு கனெக்டடான டீம். ரைனா வந்து பிரில்லியண்டாக ஃபீலிங் பண்ணிப்பார். நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ரைனா வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஹீரோவாகவே மாறிடுறாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் இன் க்ரூஷியல் டோர்னமெண்ட்ஸ் ஃபார் இந்தியா இஸ் இம்பார்ட்டன்ட். 2011 அவர் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட அந்த குவார்டர் ஃபைனல்ல 30 or 40 இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அதே மாதிரி இந்த மேட்ச்ல அவர் பியூட்டிஃபுல்லா ஃபீல்டிங் பண்ணிருப்பாரு. இன்னர் சர்க்கிள்ல பால் வந்து அவரை மீறி போகாத அளவுக்கு பண்ணிருப்பாரு. இந்தியா வான் த மேட்ச் டியூ டு த ஃபீல்டிங். அவங்க வந்து பிரில்லியண்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க. தென் வி ஆப்வியஸ்லி நோ வி கேம் டு த ஃபைனல். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது வான்கனேல. அது வரைக்கும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1983க்கு அப்புறம் செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 28 இயர்ஸ் ஃபைனல் வந்து 2003லயே போனாங்க. 2003 போய் ஆஸ்திரேலியா கிட்ட உதப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 8 years கழிச்சு பெரிய ஃபைனல் ஆடுறாங்க ஸ்ரீலங்கா கிட்ட. ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா கிடையாது. அன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கன் டீம் வந்து வேற. குமார் சங்ககாரா, மயிலா ஜெயவர்தனா, மர்வன் அட்டப்பட்டு, உப்புல் தரங்கா, டில்ஷான் இந்த மிடில், திஷாரா பெரேரா அப்பதான் புதுசா வந்து இருந்தாரு, பிரில்லியன்ட் ஆல்ரவுண்டர், நுவான் குலசேகரா, முத்தையா முரளிதரன் அப்படின்னு அவங்க டீமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம். இந்த பக்கம் இந்தியாவுக்கு வந்து தே ஹேவ் டு வின் தேர் ஹோம் சாயில் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 4 hours there was nothing in the board. ஒரு 5 runs 2 runs தான். ஜஹீர் கான் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 maidens in a row ஆர் 2 maidens in a row வந்து போடுவார். பயங்கரமா போலிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த உப்புல் தரங்க விக்கெட் எடுப்பார். சேவாக் வந்து ஸ்லிப்ல ஒரு கேட்ச் பிடிப்பார். அதுக்கப்புறம் அப்படியே போகும். சங்ககாரோட விக்கெட் எடுப்பாங்க. பட் மஹேலா ஜெயவர்தனா பிளேட் அ பிரில்லியன்ட் நாங். தட் வாஸ் சம் செஞ்சுரி ஆன ஃபைனல். அது வந்து சூப்பர் செஞ்சுரி. பட் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஜெயிச்சவன் சொன்னாதான் கேட்பாங்க. தோத்துட்டோம்னா நம்ம வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே வந்து பெருசா தெரியாது, நம்ம உழைச்சதும் கூட தெரியாது. அப்படி மஹேலா ஜெயவர்தனோட அந்த நாக்கோ இதுவாயிருச்சு. பட் யூ நோ வாட், April 2 the biggest remembrance for me was seeing Sachin and Sehwag out for nothing. I thought this match is gone. அதுதான் உண்மையான விஷயம். இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. எப்பவுமே பேட்டிங்னா எவ்வளவு வேணாலும் அடிப்பாங்க. அந்த ஃபீல்டிங்கை டைட் கொண்டு வந்து ஒரு கேப்டன்ஷிப்ல நம்ம தல டோனி வந்து இதை நல்லா லீட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அது எப்படி? ஆக்சுவலா வந்து அந்த டோர்னமெண்ட்ல வந்து டோனி அவரோட வேலை என்னன்னா, he had a beautiful team. He had a beautiful team, beautiful fielding team, beautiful seniors to support him. Sachin, Sehwag, Gambhir, I think Sachin, Sehwag, Gambhir, Virat Kohli அப்பதா உள்ள வந்திருந்தாரு. ஹர்பஜன் சிங் வாஸ் தேர், ஜஹீர் கான் வாஸ் தேர். எல்லாமே டாப் மோஸ்ட் பிளேயர் எல்லாமே இருந்தாங்க. அதாவது வந்து அந்த ஜெனரேஷனோட இந்தியாவோட மிகப்பெரிய ஹீரோஸ் அவங்கள. ஸோ வந்து அவங்க இருக்கும்போது வந்து அது அவ்வளோ பெருசா தெரியல. அதே சமயம் இந்தியா ஹேட் அ சே. ஏன்னா வந்து 28 years ஜெயிக்கல. எல்லாருமே அப்ப இந்தியா கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இவங்க நல்லா விளையாடுவாங்கப்பா, ஆனால் ஃபைனல் போய் தோத்துருவாங்க. அது இப்போ வரைக்குமே இருந்தது. டில் திஸ் 2023 வேர்ல்டு கப் இந்தியா ஃபைனல்ல போய் உதப்பட்டாங்க. இப்போ இந்த 2024 திஸ் சாம்பியன்ஸ் ட்ரோபி ரீசென்ட்லி எண்டட் தான் அதை வந்து முடிச்சு. ஏன்னா 10 வருஷம் எதுவுமே ஜெயிக்கல, ஃபைனல் போவாங்க தோத்துருவாங்க, ஃபைனல் இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 28 வருஷமா இந்தியா வந்து சுமந்துட்டே வந்தாங்க இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள. ஃபைனல் வந்துட்டாங்க, 2 விக்கெட் லாஸ். சச்சின் அண்ட் சேவாக் இந்த ஹண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது தேர் கம்ஸ் அ பிளேயர். இன்னைக்கு இஸ் கால்ட் அஸ் அ கோட்.
விராட் Yeah, கோலி விராட் அவர் கோலி. வந்து பயங்கரமா, அதாவது வந்து அது சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஸ்கோரிங் 100 இன் அ மேட்ச், இட் இஸ் 40-50 கூட ஒரு ஒன் மீன்ஸ் மேன் ஆர்மின்னே சொல்லலாம் ஒரு விராட்ட. 30-40 கூட வந்து இட் மீன்ஸ். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நாக்கை வந்து ஆடிட் பண்ணாரு. அது வந்து அல்டிமேட்டா அவருக்கு ஒர்க் ஆச்சு. அந்த அதாவது வந்து சூப்பரா இருந்தது. அவரோட கம்பீரோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா அந்த ஜென்ஷன்ல ஒரு விக்கெட் வந்திருந்தா கூட இந்தியா would have been in deeper troubles. மோர் தென் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களே கடைசியா தான் விராட் மாயதை வந்தாருன்னு. டோனி அவரோட ரொம்ப இன்டிஃபரண்ட் வேர்ல்டு கப் அது. ஏன்னா இன் பேட் he was not in a big form and all. அவர் அந்த ஃபைனல் வர வரைக்கும் அவர் அங்கங்க ஆடி இருப்பாரு, பெருசா ஃபார்ம்ல இல்ல, பெருசா அந்த வேர்ல்டு கப்ல ரன் அடிச்சிருக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு குரூஷியலான ஜென்ஷர். அங்கதான் வேர்ல்டு கப்பே டிசைட் ஆகும்போது எல்லா மேட்ச்லயுமே யுவராஜ் சிங் தான் அவருக்கு முன்னாடி ஆடி இருப்பாரு. பட் இந்த மேட்ச்ல ஈ கேம் இன் பிகாஸ் முரளிதரனை வந்து ஒரு இதுல ஆடி இருக்காரு. ஏன்னா முரளிதரன் வாஸ் தி அவங்களோட மிகப்பெரிய டூலே வந்து முரளிதரன் இன் மிடில் டு டேக் விக்கெட்ஸ். அதை வந்து கோத்ரூ பண்றதுக்காக இவர் வந்து சூப்பரா வந்து முன்னாடி இறங்கி அவரோட ஸ்பின்னை நெகோசியேட் பண்ணி பயங்கரமா ஆடி இருப்பாரு. இன்னொன்னு என்ன இருந்ததுன்னா, அது வந்து இன்னி வரைக்கும் இது பண்றாங்க. யுவராஜ் சிங் ஏன் யுவராஜ் சிங் அவ்வளவு சூப்பரா ஆனாரே, அந்த அந்த ஃபைனல் மட்டும் ஆடி இருக்க மாட்டாரா அப்படின்னா, எல்லாருமே யோசிக்காத விஷயம் என்னன்னா நம்பர் கேம். முரளிதரன் had a huge number on யுவராஜ் சிங். அவருக்கு வந்து யுவராஜ் சிங் வந்து ஈஸியா நிறைய டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விக்கெட் அப்ப லூஸ் பண்ண வேணாம், யுவராஜ் சிங் பின்னாடி இருந்தா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக டோனி உள்ள போயிருந்தாரு. 2 பேரோட நாக் இன் ஃபைனல். கௌதம் கம்பீர் that knock of 97 is unreplaceable. எப்படி டோனி அவரோட 91 is irreplaceable, அந்த மாதிரி வந்து இந்த 97 வந்து irreplaceable. அந்த மாதிரி ஒரு நாக் ஆடவே முடியாது. அப்படி ஒரு ப்ரெஷர் டைமு. இந்தியாவோட வேர்ல்ட் கப் கிரவுண்டு வான்கனே 30-40,000 ஃபில்டு. ஒரு பக்கம் வந்து க்ரௌட் ஆர் சேரிங். ஒவ்வொரு சிங்கிள் எடுக்கும் போது அவ்வளோ சியர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் அவர் டோனி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுலேயே உங்களுக்கு பெரிய மெமரி என்னன்னா, அந்த ஒரு 10-15 ரன் அடிக்கணுன்ற போது வந்து மா துஜே சலாம் சாங் வந்து மொத்த கிரவுண்டும் பாடியிருப்பாங்க. கிரவுண்டே பாடியிருக்கோம். அது வந்தே மாதிரம் பாடியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு பயங்கர வைபா இருந்தது. ஸோ அந்த இதுதான். அதுக்கப்புறம் அது டெஸ்டினின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நுவன் குலசேகரா போட டோனி வந்து அந்த பாலை வந்து அடிக்க, ரவி சாஸ்திரி வந்து டோனி ஃபினிஷ்ட் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இட் வில் பி மெமரி. இஃப் யூ ஆஸ்க் மீ, இந்தியன் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய மெமரி எது அப்படின்னா 2011 நான் நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன். ஸோ 2007 வேர்ல்டு கப்ல ஹர்பஜன் சிங் ஒரு ஓவர் ஃபைனல்ல இருக்கும்போது ஜோகேந்தர் சர்மா போட்டு மிஸ்பா இப்படி ஆடி அதை வந்து ஸ்ரீசாந்த் பிடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு போய் அந்த கேட்ச் பிடிச்சதும், 2011ல ஃபிட்டினா வந்து டோனி வந்து அதை ஃபினிஷ் பண்ணதும், 2013ல வந்து அகெயின் அஸ்வின் போல் தட் சூப்பர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அந்த ஸ்பெல் போட்டு கடைசியா அந்த பாலை மிஸ் பண்ணோடனே டோனி அப்படியே எகுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2024ல வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து பிச்சை கேஸ் பண்ணது, டோனி இதுக்கு விராட் கோலி அழுதது, ஹார்திக் பாண்டியா வந்து அழுதது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய மெமரிஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸோட மெமரிஸ்ல நிறைய இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு என்ன மெமரிஸ் இருக்கோ, ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு என்னன்னா, ஒரு நம்ம சேர் பண்ற ஒரு கண்ட்ரியோ, நம்ம சேர் பண்ற கண்ட்ரி டீமோ வந்து அந்த பெரிய விஷயத்த வின் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது இருக்கும். ஸோ அப்படிதான் இதை பார்க்குறேன். ஃபார் மீ April 2 will be always remembered as India lifting that World Cup after 28 years. That Wankhede crowd, ரவி சாஸ்திரிஸ் லாஸ்ட் டைலாக், டோனி 6, அப்படியே வந்து அவர் அப்படியே குதிச்சு ஓடி வந்து யுவராஜ் சிங்கை கட்டி பிடிக்கிறது. அண்ட் எல்லாருமே வந்து சச்சின் அவரை வந்து ஷோல்டர்ல தூக்கிட்டு அந்த இது போனது. ஏன்னா அந்த வேர்ட் இஸ் ஸ்டில் ஐ ரிமெம்பர். அவர் வந்து எங்களோட பேர்டன், இந்த இந்தியாவோட பேர்டன் 28 இயர்ஸ் அவர் தூக்கி இருக்காரு, இத்தனை வருஷமா அவர் தூக்கினாரு, we wanted to carry him. God of the cricket. ஸோ அவர் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் பெரிய மொமெண்ட்ஸா நான் பார்க்குறேன். ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் தி வேர்ல்ட் கப் மெமரி. ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி டு ஆஸ்க் மீ திஸ் வெர்ஷன். ஏன்னா நிறைய நம்ம இன் கரண்ட் பேசுறோம், பட் இது கொஞ்சம் மெமரி டவுன் த லைன் மாதிரி போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி கேட்டது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.